தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 29வது வாக்கியம், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏன் சொல்கிற வார்த்தை, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தெய்வத்துடைய நுகம் என்று சொல்லும்போது என்ன, அந்த பாரம் என்பது என்ன, அன்பின் பாரம், அன்பின் நுகம். மற்றவர்களை அன்பு செய்வது என்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அது மிகவும் பாரமானது. என்னை வேதனைப்படுத்தியவர்கள், என்னை காயப்படுத்தியவர்களின் அருகில் இருக்கின்றார்கள், அவர்களை நான் அன்பு செய்வேன் என்றால் அது என்னால் முடியாதது ஒன்று. அது நான் எவ்வளோதான் முயற்சி எடுத்த போதிலும் அது என்னால் சாதிக்காத ஒன்று. அப்போ அது பாரமாக தான் இருக்கும். எப்போவுமே அன்றான அந்த மனிதனை நான் கண்டு கொண்டு இருக்கிற சமயத்தில் நான் எதிர்பார்க்குற அந்த அன்பு என்னால் கொடுக்க முடியவில்லை. அப்போ என்ன செய்கிற பாரம் அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வார்த்தை, என்னிடமிருந்து நீ கற்றுக்கொள். அப்போ இயேசு எப்படி அன்பு செய்தார் என்பதை அந்த கற்றுக்கொண்டு, இயேசுடைய கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் என்னால் செய்விடும் அந்த மனிதன் அன்பு செய்விடும். அப்போ இயேசுவிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை பற்றிய அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அது எங்கே கிடைக்கும்? இறை வார்த்தை வழியாக. அப்போ இறை வார்த்தையை நான் படிக்கின்ற சமயத்தில் இறைவன் எனக்கு வெளிப்படுத்துவார், எப்படி நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுத்தருவார். அப்போ நான் தவறு செய்கிறவர் ஓடிப்போய் மன்னிப்பு கேட்கிறேன், அதான் பாவ சங்கீர்த்தனம். பாவசேனம் செய்த பிறகு இதோ அந்த சக்தி பெற வேண்டும், அந்த மனிதனை அன்பு செய்வதற்கான சக்தி வேண்டும். அதுதான் திருப்பலியில் நான் பங்கெடுக்கின்றேன். திருப்பலியில் பங்கெடுத்து நற்கநாதரன் பெருகின போது அடுத்த இருக்கிற மனிதனை என்னால் அன்பு செய்ய முடியும். அவர் என்னை அன்பு செய்கிறார் இல்லையோ அது ரெண்டாவது விஷயம், ஆனால் என்னால் அவர்கள் அன்பு செய்ய முடியும். பண்பாந்தர்களே, இறைவன் சொல்ல வார்த்தை, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த அன்பின் சுமையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அன்பு செய்கின்ற ஒரு மனநிலை. இறை சென்று மன்றாடுவோம், ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடம் நீ எனக்கு கற்றுத் தருகின்றேன், இறை வார்த்தை படிக்கும்போதும் கற்றுத் தருகின்றேன். ஒருவேளை பரீட்சையில் நான் தோற்று விடுவேன், தோற்று நான் மீண்டும் பரீட்சை எழுதி ஜெயிப்பது போலவே இதோ மீண்டும் உன்னிடத்தில் வருகின்றேன், மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, பிறரை அன்பு செய்தால் மட்டுமே தான் உன்னை அனுபவிக்க முடியும், உம்மை காண முடியும் என்று நீ தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே அந்த மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய மன பக்குவத்தை எங்களுக்கு தந்திரலும். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.